ஃபாதர்ஸ் டே வரப்போகுது. அப்பாவுக்கு வந்து எந்த மாதிரி gift கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹாய், நான் டாக்டர் ஜி நாகேந்திர பாபு பேசுறேன். ஃபாதர்ஸ் டேன்றது வந்து ஒரு முக்கியமான டே தான். நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். அப்பா இல்ல அம்மா வயசானவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான gift என்னன்னா உங்க டைம், உங்க அன்பு, பாசம். அந்த வயசுல வந்து அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து gift இல்லைங்க, காசு இல்ல, பொருள் இல்ல, தங்கம் கிடையாது, உங்க பாசம், அன்பு. நீங்க அவங்க கிட்ட வந்து காசு செலவு பண்ண வேண்டாம், உங்க டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அந்த வயசுல வந்து அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம்ஸ் என்ன வரும்? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், இல்ல ப்ராஸ்டேட்டிக் ப்ராப்ளம், அப்படின்னா யூரின் போறதுல பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தீர்வு கொடுத்தா போதும். நீங்க அவங்கள கூட்டிட்டு போகும்போதே அவங்களுக்கு பாதி நோய் குணமான மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த நோய்கள் எல்லாம் வயசான காலத்துல வர நோய்கள், அது அவங்களுக்கும் தெரியும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு டீச் பண்ணிருக்கு. பட் நீங்க அவங்களுக்கு கேர் கொடுக்கும்போது அந்த நோய் சீக்கிரமா குணமாகும். இப்ப நான் சொன்ன எல்லா நோய்களுக்கும் ஹோமியோபதியில கூட ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஹோமியோபதி வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும். கேட்ராக்ட் வந்து சில கேசஸ் ஸ்டார்டிங்ல வந்தா சர்ஜரி தள்ளி போட முடியும், சில மருந்துகள் இருக்கு. ப்ராஸ்டேட், பினைன் ஹைப்பர்ட்ரோஃபி ப்ராஸ்டேட் இல்ல பிஹெச்பின்னு சொல்லுவாங்க. இந்த யூரின் பிரச்சனைக்கு வந்து வயசான காலத்துல நல்ல தீர்வு வந்து ஹோமியோபதியில கொடுக்க முடியும். ஸோ let us celebrate Father's Day with homeopathy and with your parents.